திருச்சி மாவட்டம் முசிறியில் நாட்டியப்பள்ளி மாணவிகள் திரிசூலம் வேல் வடிவில் நின்று நடனமாடி அசத்தினர். நாட்டியப்பள்ளி மாணவிகள் அப்பனும் அழகனும் என்ற தலைப்பில் பரதநாட்டிய நிகழ்ச்சியை நடத்தினர். இதில் திரிசூலம் மற்றும் வேல் வடிவங்களில் நின்று நடனமாடியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. மாணவிகளின் இந்த நடனத்தை பாராட்டி ஈசா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு சார்பில் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. வீரபாண்டிய கட்டபொம்மனின் 267வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள வைப்பாறு பகுதியில் மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. வைப்பாறு முதல் புளியங்குளம் வரை 10 மைல் தூரம் எல்லை நிர்ணயிக்கப்பட்டு நடைபெற்ற போட்டியில் 40 ஜோடி மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன. சாலையில் சீறி பாய்ந்த காளைகளை வழிநெடுகிலும் திரண்டிருந்த பொதுமக்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு வயது முதிர்ந்த ஆசிரியர்களிடம் பெரும்பால் அடிவாங்கிய முன்னாள் பள்ளி மாணவர்கள் தங்களது பால்ய வயது நினைவுகளை அசைப்போட்டு பெருமிதம் அடைந்தனர். பொள்ளாச்சியை அடுத்த VSRA மழலையர் பள்ளியில் 1974ஆம் ஆண்டு பயின்ற மாணவர்கள் சந்திப்பு தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் சிறுவயது காலத்தில் செய்த சிறு குறும்புகளுக்காக அடிவாங்கியது போல தற்போதும் சிறிய குச்சியால் தடியடி பெற்று மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு 4 ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராத மின்மயானம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்த்த நிலையில் மின்மயானம் கட்டி முடிக்கப்பட்டு இதுவரை 4 ஆண்டுகளான பிறகும் பயன்பாட்டிற்கு வரவில்லை. ஆண்டிப்பட்டி பேரூராட்சி கட்டுப்பட்ட சுமார் 50,000க்கு மேல் ஆன பொதுமக்கள் ஒரு தினத்துக்கு 2, 3, 4 இறப்பு ஏற்படும் பொழுது அவர்கள் இங்கு வந்து அடக்கம் செய்ய மின்மயானம் இல்லாதனால் நிறைய துன்பத்துக்கு ஆளாகின்றனர். மின்மயானத்தை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கட்சிகளுக்கு ஆதரவு என்று சமநீதி புரட்சிக் கழகம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் போட்டியிடுகின்ற அத்துணை தொகுதிகளிலும் சமநீதி புரட்சிக் கழகம் களப்பணி செய்யும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே சமநீதி புரட்சிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 18 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் நிபந்தனை இல்லாத தீர்மானமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியான திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்டம் அருமனை அருகே அடுத்தடுத்து 2 வீடுகளில் கைவரிசை காட்டிய கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். மஞ்சாலுமூடு என்ற பகுதியில் அரசு மதுபான கடைக்கு அருகே உள்ள 2 வீட்டை அதன் உரிமையாளர்கள் பாராக மாற்றி வைத்துள்ளனர். 2 வீடுகளிலும் 45 வயதுடைய 2 வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த 2 வீட்டிலும் ஆள் இல்லாததை அறிந்த மர்ம நபர்கள் அங்கிருந்து 7 சவரன் நகை மற்றும் 30,000 ரூபாய் பணத்தையும் திருடியுள்ளனர். பழனியை அடுத்த பாலசமுத்திரம் கிராமத்தில் வல்ஜமாத் பள்ளிவாசல் சார்பில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் கந்தூரி விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களான பாப்பாம்பட்டி, நெய்க்காரப்பட்டி, ஆயக்குடி உள்ளிட்ட பல கிராமங்களில் இருந்து வந்திருந்த இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். கன்னிபி தர்கா மாமன் ராதா புதுச்சி மாமன் ராதா தர்கா நிர்வாக கமிட்டி சார்பாக வருஷம் சந்தன குருசூலா நடத்துகிறோம். இந்த வருஷம் சந்தன குருசூலா நடத்துறதுல வருஷம் ஒரு 5,000-6,000 பேருக்கு அசைவ விருந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். உலக நலன் வேண்டி துவா செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு இந்த கந்தூரி விழாவில் கலந்து கொண்ட 5,000 பேருக்கு அசைவ விருந்து பரிமாறப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.